விரோதிகளும் எதிரிகளும் இருந்த இடம் தெரியாமல் போக. சுதர்ஷன சக்கரத்தின் மகிமை. சுதர்ஷன் என்றால் மங்களகரமானது. மங்களகரமானவன் என்று அர்த்தமாகும். அதனால் கிருஷ்ண பரமாத்மா கையில் உள்ள சுதர்ஷன சக்கரத்தை பற்றியும் அதன் சிறப்பு பற்றியும் அறிந்திடுவோம். சங்கு சக்கரத்தை கையில் தாங்கியிருக்கும் மகாவிஷ்ணுவின் வலது கரத்தில் இருப்பது சுதர்ஷன சக்கரம் எனப்படும் சக்கராயுதமாகும். இந்த சக்கராயுதம் கிருஷ்ண பகவானின் ஆயுதத்தில் மிகவும் முக்கியத்துவமும் வலிமையும் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதேபோல் கிருஷ்ண பகவானின் ஆள்காட்டி விரலில் இருந்து அசுரர்களை அழிப்பதற்காக புறப்பட்டு செல்லும் சக்கராயுதம் கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் சென்று திரும்பும் என்று விஷ்ணுபுராணம் கூறுகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த சக்கரத்தாழ்வாருக்கு கோயில்களில் தனிச்சந்நிதி அமைக்கப்பட்டு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. அவ்வாறு அமைக்கப்படுகிற சக்கரத்தாழ்வாருக்கு பின்புறம் நரசிம்மரும் வடிவமைக்கப்பட்டிருப்பார். அத்தகைய சக்கரத்தாழ்வாரையும் நரசிம்மரையும் சுற்றி வந்து வழிபட்டால் என்றும் எப்போது எதிலும் வெற்றி கிடைக்கும். அதுமட்டுமல்ல 4 வேதங்களையும் பஞ்ச பூதங்களையும் அஷ்டலட்சுமிகளையும் 8 திசைகளையும் வணங்கிய பலன் கிடைப்பதுடன் 16 ரும் பெற்று பெருவாழ்வு அமைக்கும் வாய்ப்பு கிடைக்கும். நரசிம்ம அவதாரத்தில் இரண்யகசிபு வாங்கிய வரத்தின்படி எந்த ஆயுதமும் இல்லாமல் தனது நகங்களாலேயே அவனை நரசிம்மர் அழித்தார். அப்போது நரசிம்மரின் நகங்களாக விளங்கியவர் சுதர்சனர் என்பதன் காரணமாகவே சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் எப்போதும் ஒன்றாகவே வீற்றிருந்து காட்சியளிப்பர். சுதர்ஷன சக்கரமானது சின்னஞ்சிறு துளசி தளத்தில் அடங்கக்கூடியது. அதே நேரத்தில் பிரபஞ்சமளவிற்கு பரந்து விரிந்து பிரம்மாண்டமாகவும் காணப்படுகிறது. கோயில்களில் நடைபெறும் சுதர்ஷன ஹோமத்தில் பங்கேற்பதால் பொருளாதார உயர்வு கிடைக்கும். சக்கரத்தாழ்வாரை புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்துவர வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும். ஏகாதசி திருவோணம் போன்ற நாட்களில் சக்கரத்தாழ்வாருக்கு துளசி சாற்றி வேண்டிக்கொள்ள வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு வாழ்வு கிடைக்கும். விரோதிகளும் எதிரிகளும் இருந்த இடம் தெரியாமல் விலகுவர். வீடும் நாடும் நலமாக இருக்க உங்கள் அன்பும் ஆதரவும் பகிரவும். சக்கரத்தாழ்வார் கோயில் எங்கு உள்ளது என்று கமெண்ட் செய்க. அந்த கமெண்ட் அடுத்த வீடியோவில் பின் பண்ணப்படும்.